நம்ம ஸ்கிரீன்ல காட்டுற இந்த ஒரு தேதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டோட இன்னையோட தேதின்னு சொன்னாங்களா நம்ப முடியுதா? என்னப்பா நீ காட்டுற போட்டோல 5/1/2017 போட்டிருக்க, இது இல்லாம நீ சொல்றத பார்த்தோம்னா இன்னையோட தேதின்னு சொல்ற, என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய இந்த ஒரு கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா எத்தியோப்பியாவோடது. இப்ப எத்தியோப்பியா 2017 இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டர் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இயர் என்ன அப்படின்னா 2017. உங்களோட கேலண்டர் படி 2024 வரணும் அப்படின்னா இன்னும் 7 வருஷம் தாண்டி வரணும். இப்ப எல்லாம் டைம் டிராவல் படி முன்னாடி தான் போவாங்கன்னு பார்த்தா டைம் டிராவல் படி பாஸ்ட்டுக்கு போயிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய கிரிகோரியன் கேலண்டருக்கும் எத்தியோப்பியால பயன்படுத்தக்கூடிய கேலண்டருக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரிகோரியன் கேலண்டர்ல இயேசு பிறந்தது தான் ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்திருக்கு. எத்தியோப்பியர்கள் பயன்படுத்தக்கூடிய கேலண்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இயேசுவோட பிறப்பு BC 7ன்னு அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. மட்டும் இல்லாம இவங்க நியூ இயர் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 11 இல்லனா 12ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இவங்க கிறிஸ்மஸ் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 7ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாம எத்தியோப்பியர்களோட கேலண்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 13 மாசங்கள் இருக்கு. மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான விஷயமும் எத்தியோப்பியன் கேலண்டர் பின்னாடி இருக்கு. அத பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அடுத்தடுத்த நாள்கள்ல பார்க்கலாம்.